ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டாபிக் பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலான்னு இருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள வரலாம். ஸோ வீடியோட மெயின் கண்டென்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் 14th அக்டோபர், அதாவது நேத்துல இருந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன ஒரு பிக்கஸ்ட் அப்டேட்னே சொல்லலாம். 2B ரெகன்சிலேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எரர்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெகன்சிலேஷன் மேனுவலி ரெகன்சிலேட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 2Bல இருக்கு. ஸோ அது என்ன சேஞ்சஸ், அதுக்கு நம்ம எப்படி திருப்பி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங், ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாவே 2 எக்ஸல் ஃபைல வந்து பாத்தீங்கன்னா நான் இது பண்ணிட்டேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங், இதுவரையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்த எக்ஸல், அதாவது செப்டம்பர் ஐடிசி நம்ம இந்த அக்டோபர்ல பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுவரை இருக்கிற ஐடிசி பிளஸ் அதோட ஃபார்மேட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏபிஐயோட ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் திங் சப்ளையர், ட்ரேட் நேம், இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டைப் அண்ட் தென் இன்வாய்ஸ் டேட், தென் வந்து பாத்தீங்கன்னா இன்வாய்ஸோட டோட்டல் வேல்யூ, பிளேஸ் ஆஃப் சப்ளை, ரிவர்ஸ் சார்ஜ் இருக்கா இல்லையா, தென் ஜிஎஸ்டி ரேட். ஸோ இந்த ஒரு காலம் தான் இப்ப நம்ம கரண்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மேஜரான இஷ்யூஸ்க்கு ஒரு ஃபேவரான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோ அடுத்த வீடியோல அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் டாக்ஸபிள், ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி அமௌண்ட் அண்ட் தென் ஐஎஃப்எஃப் பண்ணதோட டைம், டேட் பிளஸ் ஐஆர்என் டீடைல்ஸ் A to Z நமக்கு வந்து வரும். சோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. செப்டம்பர் வரையும், ஐ மீன் அக்டோபர் மாசம் நம்ம யூஸ் பண்ணிருப்போம் இல்லைங்களா, செப்டம்பரோட 2B அது வரையும் இருக்க ஒரு ஃபார்மேட். சோ இந்த ஃபார்மேட்டுக்கும் இப்ப கரண்டா இருக்க ஃபார்மேட்டுக்கு என்ன சார் சேஞ்சஸ், எதுக்காக 2B ரெகன்சிலேஷன் இவ்வளவு டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்துல, தென் இப்ப கரண்டா இருக்கிற விஷயத்தை வந்து பார்த்தோம், ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்ற பட்சத்துல, so first thing same தான், register name, GST name, legal name, invoice number, invoice type, date, invoice value, place of supply, reverse charge and taxable value and tax value. so இந்த இடத்துல ஒரு bargaining மிஸ் ஆகுது பாத்தீங்களா. so இதோட ஆப்ஷன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த API வெர்ஷன்ல சேஞ்ச் ஆனதுக்கான ஒரு, தென் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு மிக பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, so ஸோ இதுதான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேட் காலம்ன்ற ஒரு காலம் இருந்துச்சு பாத்தீங்களா. ஸோ இந்த ரேட் காலம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்திருக்கு, ஐ மீன் கரண்ட் மந்த்ல இருக்கிற அப்டேட்ல நமக்கு ஹைட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது என்ன, 18 லெவலோ 28 லெவலோன்றதை நம்மளால செப்பரேட்டா ஒர்க் பண்ணி தனியா டீடைல்டா பார்த்து அதுக்கு நம்ம வந்து கம்பேரிசன் போட்டு மேட்ச் பண்ண முடியும், 2B ரெகன்சிலேட் பண்ண முடியும். பட் ஆன் அக்டோபர் 2Bல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, taxable and I mean GST ரேட்ன்ற ஒரு காலம் ஹைட் அவுட் ஆன மாதிரி இருக்கு. ஸோ ஹைட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கே தெரியும் எதுக்கு என்னென்ன பெர்சன்டேஜுக்கு எவ்வளவு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பில்லே எடுத்துக்கலாம், 10 லட்சம் இருக்கு, 52,000 டாக்ஸபிள், 10 லட்சம் இருக்கு, 52,000 டாக்ஸபிள் அப்படின்ற பட்சத்தில் இது எத்தனை பெர்சன்டேஜ், 12 18 என்னன்றது அஸ் யூஷுவல் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பில் இருந்தால் மட்டும்தான் இதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாசம் ரெகன்சிலேஷன், ஐ மீன் அக்டோபர் மந்த் ரெகன்சிலேஷன் எப்படி சார் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா 100% மேனுவலி தான் வித் ப்ராப்பர் பர்ச்சேஸ் டேட்டா. ஸோ அந்த மாதிரி தான் இனிமேல், இது இந்த மாசத்துக்கு மட்டும் இல்ல, இனிமேல் வரப்போற மாசத்துக்கும் இது கேரி ஃபார்வர்ட் ஆகும் இல்லைங்களா. ஏன்னா அப்டேட் ஆயிடுச்சு, ஒன்ஸ் அப்டேட் ஆயிடுச்சுன்றப்ப போர்ட்டல் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இதுல தான் நம்ம இனிமேல் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக டெலிவரி பண்ணிட்டேன். ஸோ 2B ரெகன்சிலேஷன் பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் இதுவரை இருந்த ஒரு ஃபார்மேட் இனிமேல் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது தான் நமக்கு ஃபேவரா இருக்கும். ஸோ என்னால நான் டெலிவரி பண்ணணும்னு நினைச்ச விஷயத்தை டெலிவரி பண்ணிட்டேன்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.